கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வசனங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏதேன் தோட்டம் எங்கே இருந்ததுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் தேவன் அப்படின்னு மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தது. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி பைபிளில் நிறைய இடங்களில் தேவனாகிய கர்த்தர்னு போட்டிருக்கோம். தேவன் அப்படின்னு சொல்லும்போது கடவுள், படைத்தவர், சர்வ வல்லமையுடையவர் அப்படின்றத நம்ம அர்த்தமாக எடுத்துக்கலாம். கர்த்தர் அப்படின்னு சொன்னாக்கா பாதுகாக்கிறவர், அதாவது படைப்பாற்றல் மட்டும் உள்ளவர் கிடையாது. மனிதன் மீது அக்கறை கொண்டு மனிதனோடு நெருங்கிய உறவை கொண்டு அவனுக்கு வேண்டியவற்றை செய்யக்கூடியவராக தகப்பனாக இருக்கிறார். அப்படிங்கிறதுனால தான் கர்த்தர்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ தேவனாகிய கர்த்தர்னா சர்வ வல்லமையுள்ள ஒரு கடவுள் மனிதனுக்காக இறங்கி அவனுக்கு வேண்டியவற்றை செய்யக்கூடிய ஒரு உறவை உடையவராக இருக்கிறாருங்கிறதுனால தான் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப்பட்டிருக்கு. மனிதர்கள், உயிரினங்கள் மீது அன்பும் பரிவும் உள்ளவராக இருப்பதனால தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்தபடியாக கிழக்கே ஏதேன் தோட்டம் அப்படின்னு போட்டிருந்தா கூட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அந்த லார்ட் காட் பிளான்டட் எ கார்டன் ஈஸ்ட்வர்ட் இன் ஈடன் போட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னா, ஏதேன் என்னும் இடத்துல கிழக்கு பகுதியில் ஒரு தோட்டம். பொதுவாக நம்ம கார்டன் ஆஃப் ஈடன் சொல்லி நம்ம பழகிட்டோம். ஆனால் இது ஏதேன் என்னும் இடத்துல கிழக்கு பகுதி. அந்த ஏதேன்கிறது எங்கே இருக்குங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதில் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அவனுக்கு தேவையான சகல வசதிகளையும் கடவுள் அதில் செஞ்சு வைக்கிறாரு. 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் அப்படின்னு பார்க்குறோம். பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இல்லாமல் புசிப்புக்கு நலமுமான விருட்சங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு அமைத்தது எல்லாமே, அவர் படைத்தது எல்லாமே நல்லது என்று அவர் கண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே போல் உணவுன்னு வரும்போதும் அதுக்கும் நலமானதையே அவர் தரக்கூடியவராக இருக்கிறாரு. மேலும் ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் வைத்தார். ஏன் இந்த 2 விருட்சங்களையும் வைத்தாருங்கிறதுக்கு காரணத்தையும் அவர் பின்னால் சொல்கிறாரு. அடுத்தது 10ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம ஒரேடியாக நம்ம படித்து பார்க்கலாம். அது ஏதேன் தோட்டம் எங்கே இருந்தது அப்படிங்கிறது நமக்கு ஒரு முடிவுக்கு வருவதற்கு ஏதுவாக இருக்கும். 10ஆம் வசனம், தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும் அப்படின்னு போட்டிருக்கு. 12ஆம் வசனத்தில், அத்தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு அப்படின்னு போட்டிருக்கு. பிதோலாகு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மரத்தோட பிசின். இது வறட்சியான மலைப்பாங்கான இடங்களில் வளரக்கூடிய ஒரு மரம். இந்த பிசின் தூப வர்க்கமாக வாசனை பொருளாக அது யூஸ் பண்ணக்கூடியது. இது இந்தியாவிலேயும் குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் கிடைக்கக்கூடியது. அதே போல் இந்த ஈராக்கு, குவைத்து, துருக்கி போன்ற வறட்சியான மலைபூமியான இடத்துலையும் இதை கிடைக்கக்கூடியது. அதே போல் கோமேதக கல் அப்படிங்கிறத ஓனிக்ஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது அகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த ஏமன்லேயும் பல நாடுகள்லையும் கிடைக்கக்கூடியது. பிரேசில், இந்தியா போன்ற பல நாடுகள்லையும் அதுக்கு கிடைக்கக்கூடியது. அடுத்த 2ஆம் ஆற்றுக்கு கீஹோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒருவேளை நைல் நதியாக இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. 14ஆவது வசனத்தில் 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்ற பெயர் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இதக்கேலுங்கிறது டைக்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐபிராத்துங்கிறது யூஃப்ரட்டிஸுங்கிறது. அப்போ அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும்னா சிரியாங்கிற ஒரு நாடு இப்போ இருக்கிறது நமக்கு தெரியும். அதே போல் இந்த 4 ஆறுகளும் போகக்கூடிய இடங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது துருக்கி ஒரு நாடாக இருக்குது. அதுக்கடுத்தபடியாக சிரியா, ஈராக்கு, குவைத்து, ஈரான் ஆகிய நாடுகள் வழியாக இந்த ஆறுகள் போகக்கூடியதாக இருக்குது. இந்த டைக்ரீஸ் அப்படிங்கிற ஆறு, கிதக்கேல் அப்படிங்கிற ஆறு ஈராக்கு, துருக்கியில் தான் அதிகமாக போகிறதுனால அங்கே நிறைய அணைகள் குறுக்க கட்டியிருக்கிறாங்க. இதனுடைய நீளம் 1900 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே போல் யூஃப்ரட்டிஸோட நீளம் வந்து 2800 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இது கங்கை நதியை விட இந்த நதி வந்து நீளம் கூட உள்ளது. இது சிரியா வழியாக போய் துருக்கி வழியாக சென்று அதுக்கப்புறமா ஈராக் வழியாக போய் பர்ஷியன் கல்ஃபில் கலக்கிறதா சொல்கிறாங்க. இந்த எல்லா இடங்களும் சேர்ந்த இடத்துக்கு ஆதி காலத்தில் பெயர் மெசபடோமியா அப்படின்னு இருந்திருக்கு. இப்போ நவீன காலத்தில் தான் பெயரை வந்து ஈராக்கு, குவைத், சிரியா அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுருக்கிறாங்க. இந்த மெசபடோமியாங்கிற இடத்துல தான் பாபிலோன் அப்படிங்கிற ஒரு சிவிலைசேஷனும் சுமேரிய நாகரிகமும் வளர்ந்ததாக சொல்லப்படுது. அப்போ இந்த நாடுகள் இருக்குது. இந்த முதல்ல சொல்லப்பட்ட பைசோன் என்கிற ஆறை தவிர மீதி எல்லா ஆறுகளும் அந்த நாடுகளும் பெயர் மாற்றத்தோடு அப்படியே இருந்துகிட்ருக்கு. அப்போ ஏதேன் தோட்டம் இருந்ததுங்கிறது நமக்கு உண்மையாகுது. அடுத்தபடியாக தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கடவுள் வந்து அவனை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. எப்பேற்பட்ட ஒரு டச்சு பாருங்கள், காட்லி டச்சு. இது இன்றைக்கும் வந்து கடவுள் நம்மளை தினமும் கரம் பிடித்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம தான் அவர் கரத்தை விட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச வழியில் நம்ம பலவிதமான யோசனைகளில் சிக்கொண்டு போயிடுறோம். அவர் கரத்தை நம்ம விடாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி அவர் ஆதாமை வழி நடத்தினாரோ அது மாதிரி நம்ம வழி நடத்துவார். அங்கே தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சதோடு இல்லாமல் அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார் அப்படின்னு பார்க்கணும். பண்பாடு அப்படிங்கும்போதே வந்து நிலத்தை பண்படுத்துவது மட்டும் இல்லை, மனுஷனையும் அது பண்படுத்துறதுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சோம்பேறியாக ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து அன் ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிசாசின் சாத்தானுடைய கிரியைகளுக்கு இடமாக போயிடும். நீதிமொழிகள் 15:19 நம்ம வாசிக்கிறோம், சோம்பேறியின் வழி முள் வேலிக்கு சமானம் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு சின்ன வேலையை கூட கஷ்டம்னு சோம்பேறி நினைப்பான் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் மனுஷன் வந்து சும்மா இருக்கக்கூடாது. அவன் உழைச்சி அவனுக்கு தேவையான உணவுக்கு வேண்டியவற்றை அவனே தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைக்கிறார்.